என்னடா இவன் பச்சை கலர்ல ஏதோ கோழி கொடுத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? மழை காலம் நெருங்கிட்டனால நீங்க கோழிகளுக்கு கொடுக்குற தீவனத்துல சத்தானதும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கக்கூடியதா கொடுக்கறது ரொம்ப முக்கியம். திரையில தெரியறத எல்லாத்தையும் அரைச்சு நீங்க கொடுக்குற தீவனத்தோட வாரத்துக்கு ஒரு முறை இல்ல மாசத்துக்கு 2 முறை உங்களோட நேரத்தை பொறுத்து நீங்க இதை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கோழிகளுக்கு நோய் வராம தடுக்கலாம். இல்ல நோய் வந்தாலும் குணமடைகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம என்னதான் ஆங்கில மருந்து கொடுத்து தடுப்பூசிகள் போட்டாலும் நம்ம வளர்க்குற நாட்டுக்கோழிங்க இப்போ இருக்க சூழ்நிலைக்கு அடாப்ட் ஆகி அதை மாற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம்தான். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நாட்டு மருந்தும் சரி ஆங்கில மருந்துகளும் சரி கொடுத்து வளர்க்கும் போது நோயிலிருந்து ஈஸியாக காக்க முடியும். ஸோ இதை தான் நான் என்னோட பண்ணையில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன மருந்து சொல்லியிருக்குன்னு தெரியலன்னா மறுபடியும் வீடியோ பாருங்கள். 12 மூலிகை கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.